சார், ஆளுநர் வந்து சட்டசபையிலிருந்து வெளியே போனது முதலமைச்சர் வந்து ஆளுநர் வெளியே போனது கண்டனம் தெரிவிச்சிருந்தார்ல சார், அதுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு. இந்த ஆணவம் முதல்வருக்கு நல்லதல்லன்னு சொல்லியிருக்காருங்க சார். ஆளுநர் வந்து முதல்வருக்கு இருக்கிற ஆணவம் சரியில்லை, சட்டசபையில் வந்து இருக்கிற மரபை தான் நான் பாட சொன்னேன், ஆனா அதை தாண்டி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாரத தாயின் குழந்தைகளா இதை பண்பெற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது மரபு அது அல்ல. இத்தனை ஆண்டு காலமாக முதலிலே தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனாலே தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது சார். அதே போல மீனவர் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில முதல்ல தேசிய கீதம் பாடி இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க சார். தெரியல எனக்கு அது. அதே போல சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவனுடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன். தேர்தல் சமயத்துல பொங்கல் 1000 ரூபாய் பார்க்கலாம்னு சொன்னீங்களே சார் சட்டசபையில, அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் கண்டனம் தெரிவிக்கிறார் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.